போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி விதைகள், இங்கே வந்து இதை கமலாட்சி விதை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எனக்கே அந்த பேர் கேட்கும்போது இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இது ஒரு மாலையாக தான் இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் இது வந்து கெம்பு குலகஞ்சி, அங்கே என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமான பொருட்கள் இது. இது வந்து வெள்ளை கலரில் வந்து குலகஞ்சி. இது ரெண்டுமே நம்ம வந்து கலசத்துக்குள்ளே ஒரு 5 எண்ணிக்கையாக 11 எண்ணிக்கையாக வந்து போட்டுக்கலாம். இது வந்து லக்ஷ்மி காயின்ஸ். இந்த காயினுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ யந்திரம் இருக்கும். முன்னாடி வந்து லக்ஷ்மி அம்மாவோட முகம் வந்து பதிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒரு 11 காயின் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜை, வைபவ லக்ஷ்மி பூஜை, இல்லைனா இந்த வரமகாலட்சுமி பூஜைக்கு இந்த மாதிரிலாம் இந்த காயின்ஸ் வந்து தேவைப்படும். இல்லை அப்படின்னா இந்த 10 ரூபாய் காயின்லாம் வருது இல்லையா, இதுவே வந்து நம்ம வந்து கலசக்குள்ளே தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து லாவஞ்சா வேர், இல்லைன்னா நம்ம தமிழில் வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. இது வந்து கலசத்தில் வந்து போடுவாங்க. கலசத்தில் போடுற பொருட்கள் எல்லாமே நல்லா மங்களகரமாக வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கி வச்சுக்கலாம். கோமியம் வந்து உங்கள் ஊரில் நியர்பையாக கிடைக்கிது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு அதே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறது. இதுவும் தான் நடக்கும். அதுக்கப்புறம் கற்பூரம், ஊதுவத்தி, தீபத்துக்கு வேண்டிய எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருங்க. இல்லைனா அன்றைக்கி வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கயிறு உருண்டை, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது வந்து தேவைப்படும். கங்கணை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் தாலி சரடு செய்கிறதுக்கு இந்த உருண்டை தேவை. அதுக்கப்புறம் 2 சின்னதாக குட்டி குட்டியாக கப் வந்து வாங்கியிருக்கேன். குங்கும அர்ச்சனை செய்யணும் இல்லையா, அந்த டைமில் இந்த கப் வந்து நல்லா உதவியாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, ஸோ கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஓகே தான். என்ன காரணத்துக்கு கொண்டு பூஜை டைமில் வந்து ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு தடவையும் ஒரு விஷயமா மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கலசம் வைக்கிற சொம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டீலை தவிர்த்து பிராஸ், இல்லைனா காப்பர், இல்லைனா வெள்ளி, இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். மண் சொம்பு கூட வச்சுக்கலாம், ஆனால் ஸ்டீல் மட்டும் வச்சுக்காதீங்க. அம்மாவோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும். ஏற்கனவே ஒரு முகம் இருந்தது என்கிட்ட, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கட்டும், அலங்காரமாக செஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்த உடனே இந்த முகம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே சிரிச்ச முகமாக நல்லா இருக்குது. இதை வந்து இன்னுமே அன்றைக்கி வந்து பார்த்து கொஞ்சமாக லிப்ஸ்டிக்கோ இல்லைனா கண்மை இந்த மாதிரிலாம் தடவிட்டு இன்னுமே பார்க்குறதுக்கு அப்படியே யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்ரீ யந்திரம். நம்ம கலசம் வைக்கும்போது அரிசிக்கு மேலே இந்த ஸ்ரீ யந்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்கணும். இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம், வாங்கணும் தோணுச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வேணாம். இது எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக. இப்போ கலசம் அப்படின்னா நான் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவோட பவர்ஃபுல் கலசம் வந்து செப்பரேட்டாகவும், லக்ஷ்மி அம்பாவை வந்து செப்பரேட்டாக தான் உட்கார வைப்பேன். ஏன்னா